முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபேக்கல்ட்டியா வந்து மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்காக வந்து இது வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து டூல வந்து நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே மிக சிறப்பாக எடுப்பாங்க, மிக அற்புதமாக எடுப்பாங்க. மையத்துக்கு வந்து உடனே நீங்க எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு முதல் வரவங்க அவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுடைய கிளாஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புதுசா பழைய மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அமதாதேவி மேம் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ நீங்க இருக்கிறவங்களுக்கும் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நேரம் காலம் கம்மியா இருக்கிறதுனால அவங்கள வந்து முறைப்படி இந்த இணைய வழி கருத்தரங்கு வந்து தொடக்கி வைக்குமாறு யோகா மையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க மேம். முறைப்படி ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ஸோ good evening to one and all present here. சார் வந்து நிறைய இன்ட்ரடக்ஷன்ல சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே கிடையாது, நிறைய நம்ம வந்து மேலே மேலே போயிட்டே இருக்கணும். ஸோ உங்களை மாதிரி தான் நான் கொஞ்சம் முன்னாடி உங்களை விட நெட்டு பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து பயப்படுறதுக்கு இல்லை, we are sharing the information. Okay, so let us start with a small prayer. Please close your eyes and sit erect. योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि. தேங்க்யூ. ரொம்ப ஷார்ட் ஆஃப் டைம் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு ஷார்ட் ப்ரேயர்ல முடிச்சிட்டோம். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் த கிளாஸ் நவ். ஸோ திஸ் இஸ் UGC NET class for the first unit in yoga subject. ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே வந்து மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ தட் உங்களுக்கு யோகா அப்படின்றது வந்து ஃபெமிலியராக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஜென்ரிக்காக இருக்கும், வெரி பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் யோகா. ஸோ வி ஹாவ் 2 days to complete this unit. I will share my PowerPoint. 1 second. Can you all see my screen? Yes, ma'am. Okay. I will just stop my video. So I'm audible to you, all right? Yes, ma'am. Okay, ma'am. தெளிவா இருக்குங்க. Yeah. Okay, sir. Thank you, sir. So this is the syllabus for UGC NET first unit. So here, if you see, we have the history and development of yoga. Very basic things are there. Meanings and definitions, misconceptions, aim and objectives of yoga. Like that, we have nearly 10 topics here. So we see one by one. Today we start with history and development of yoga. Okay. So yoga, as per the references we have so far, it is we have the reference of yoga from Rig Veda, right? So there are 4 periods. Basically, we can segregate our total the time period as four things, like pre-classical yoga, classical yoga, and post-classical yoga, and modern period. So
the chronological order அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த வெவ்வேறு காலகட்டங்கள்ல நமக்கு நிறைய வந்து சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். புக்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதை வச்சு பேஸ்ட் ஆன் தோஸ் திங்ஸ் வி ஜஸ்ட் சீக்வன்ஸ்ட் அவர் கிளாசிக்கல் பீரியட்ஸ். ஸோ இப்போ கிளாசிக்கல் யோகா அப்படின்னா வி சே வென் பதஞ்சலி வாஸ் கம்பைல்டு. ஸோ அந்த பீரியட் தான் கிளாசிக்கல் யோகான்னு சொல்றோம். ஸோ பிஃபோர் தட் கிளாசிக்கல் யோகா வி ஹேவ் ப்ரீ கிளாசிக்கல் யோகா, ப்ரீ கிளாசிக்கல் பீரியட், தட் இஸ் வேதிக் பீரியட். இல்ல இப்பதான் சாப்பிட்டாங்கனால கொஞ்சம் வெளியில உட்காருங்க. Please mute yourself. Okay, so basically we can say there are 4 periods. So first Vedic period, that is we also call it as pre-classical yoga, then classical yoga, then classical yoga means it is Patanjali period, then post-classical yoga where all other Hatha yoga, Tantra yoga, Bhakti yoga all came in that period. Then modern period, it is after 17th century till now. Okay, so we have references, traces of yoga from Rig Veda. This is the very oldest sacred text, Rig Veda. And then one more classification there, we can also classify into 8 periods. So generally we can say 4 periods. Then again, if we separate it, pre-Vedic, Vedic age, post-Vedic, pre-classical, classical, tantric, like that we can also segregate the history of yoga. Okay, time period also there, you can refer it. Okay, then meanings and definitions of yoga. Okay, so approximately 5,000 years back, Vedic period. Okay, even someone says it is 10,000 years back also. So very old sacred text is Vedas. So from Vedas we have yoga. So வேதாஸ்ல இருந்து யோகா வந்து நம்ம வந்து வழக்கத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம யோகா பீரியட்னே சொல்லலாம், வேதிக் பீரியட்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யோகாவை எப்படி வந்து இந்த யூனிவர்ஸுக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இட் இஸ் பை லார்ட் சிவா, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் குரு, ஃபவுண்டர் ஆஃப் யோகா. ஸோ சிவா அப்படின்றவர் வந்து ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிரண்ய கர்ப்பா இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், ஃபவுண்டர் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்றாங்க, பைனியர் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி பதஞ்சலியை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, மகரிஷி பதஞ்சலி இஸ் ஃபாதர் ஆஃப் யோகா, ஹி இஸ் நாட் ஃபவுண்டர் ஆஃப் யோகா. ஹி ஜஸ்ட் கம்பைல்ட் எவ்ரிதிங் இன்டு ஒன் டெக்ஸ்ட் as Patanjali Yoga Sutra. So he is not the founder of yoga, he is father of yoga. Then definitions of yoga. So there are many definitions, but generally we say yoga is union. Okay, it is derived from yuj, the word yuj. So the definition of yoga we always used to say yujyate anena iti yoga, which means unites is yoga, union is yoga. Then from Bhagavad Gita we have 4 to 5 references from Bhagavad Gita, and as we all know, the famous slokas are there which refers to yoga. So 2.48 which says samatvam yoga uchyate, equanimity is yoga, equanimity between likes and dislikes. Okay, not raga and dvaisa. So we should always see the things around us in this world in equanimity. That is called yoga. It is from Bhagavad Gita 2.48. Then 2.50 it says yoga karmasu kausalam, skill in action is yoga.
So we can also say inaction in action. Okay, Maharishi, Vedatri Maharishi says detached attachment, the same thing. So இத வந்து இந்த மாதிரி நம்ம detachment அப்படின்னு எடுத்துக்கலாம். And also can say the awareness and inaction in action. That means நம்ம action பண்ணணும், but also we should not create karmas. So the skill to do any action without creating karmas, like that we can also describe this. Next one is 6.23 dukkha samyoga viyogam. So this is very interesting, because always we say yoga is union, yoga means union, but this shloka says disassociate from dukkha, means de-union, disassociation from dukkha. So dukkha samyoga viyogam. So we should separate ourselves from our dukkha. So as per Buddha, he says the life itself dukkha. He sees the life itself dukkha. So separating ourselves from the dukkha and witnessing everything it is called yoga, as per 6.23 sloka from Bhagavad Gita. Then 13.9, it says ista and ista upatistu, means means between desirable and undesirable events in our life. Okay, so நமக்கு விருப்பமான நிகழ்ச்சியும் நடக்கும், நமக்கு விருப்பம் இல்லாத நம்ம எதிர்பார்க்காத இன்சிடென்ட்ஸும் நம்ம லைஃப்ல வரும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல நம்ம எப்பவுமே கத்துக்கிறதுக்கு பேர் தான் யோகா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி there are few famous slokas from Bhagavad Gita. மெயினா வந்து every time they will ask they will give some sloka and ask this sloka from which text, which classical text அப்படின்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் கேட்டதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் போட்டிருக்கோம், கேட்காத ஸ்லோகாவும் வரலாம். But Bhagavad Gita has 700 slokas, so it is difficult for us to study all the slokas. But anyway, wherever yoga reference came, we can take those slokas. Okay, அத வந்து நம்ம கொஞ்சம் மீனிங் புரிஞ்சுக்கிட்டா போதும். Then Yoga Sutra, this is very famous definition of yoga. Yoga ka chitta vritti nirodha. So usually we say this one only for yoga definition. This means the cessation of modifications of thoughts in our mind, means the complete stoppage of our thoughts, means modifications of our thoughts. Vrittis means thoughts, we know, right? So and the vrittis வந்துகிட்டே இருக்கும் நம்ம மைண்ட்ல. Even 1 second we are not still. In normal life, everyone has thoughts running in their mind. Even ஒரு செகண்ட்ல எவ்வளவு தாட் வருதாம்? Anyone can say ஒரு செகண்ட்ல எவ்வளவு தாட்ஸ் வருது நார்மல் பீப்புளுக்கு? யாருக்கா தெரியுமா? Let's be a little bit interactive. ஒரு செகண்ட்க்கு எவ்வளவு தாட் வருதுன்னு சொல்றாங்க? 72,000. We'll get hundreds of thoughts, ma'am. Yeah, per second we are getting 14 to 40 thoughts. Means we used to study that alpha, beta, theta, delta, no? Yes. So beta, normally beta cycles we have. So it starts with 14 to 40 seconds, 40 cycles per second. It means 14 thoughts may get per second and 40,000 thoughts per day. Like that, more than that also we used to get for normal people. Okay, so yoga panna we can improve this from beta to alpha, alpha to theta, then theta to delta, so that the thoughts will be reduced, number of thoughts will be reduced per second. So அப்ப இங்க யோக சூத்ரால சொல்லக்கூடிய இந்த சூத்ரால என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சித்தா அப்படின்னா மைண்ட், த டோட்டல் மைண்ட்ல இருக்கக்கூடிய விருத்திஸ வந்து கம்ப்ளீட்டா
ஸ்டாப் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் யோகா. We cannot stop. என்ன பண்ணணும்னா it should be in a controlled manner. It will come and go. We just need to witness it, watch it. So we will not be affected by our thoughts anymore. So there are a lot of deeper meaning into it that needs to be understood. Okay. Then Vyasa. So Vyasa வந்து he wrote the first commentary for Yoga Sutra. So Vyasa Bhasya. In that he says yoga means samadhi. Okay. Samadhi, then the complete observation, the complete absorption of thoughts means samadhi. Then yoga vasistha, this is the classical text. Here they says manaha prasamanaha ubaya yogaga idi abhidhiyate. That means prasamanaha means pacifying our mind, calming our mind. Upaya means tool. So yoga is a skillful technique to calm down the mind. Okay. Then Kada Upanishad. It is famous Upanishad which speaks about yoga in many places. And the main definition of yoga, they says, Tam yogam idi manyate stiram indriya dharanam. Means yoga is holding the senses steady, the complete control over all the senses. This is called as yoga. So we are seeing the definitions for the word yoga, and a few more definitions are also given here. You can refer it from Maitri Upanishad and Rigveda, Markandeya Purana, Vishnu Purana, and Dasanmala Yoga Vasistha again. Okay, so you just read it on yourself. But what we usually say is we define yoga as the science of consciousness, the science of creativity, the science of personality development. It is the science of self and the science of body and mind. This is modern definition. Just we described it, but from classical text only we have to remember. Okay, so that one will ask from any textbook. Then misconceptions of yoga. That means the wrong perception, wrong understanding about yoga. Okay, so many people say yoga means asana, pranayama, like that. So yoga is not merely to do with asanas and pranayama. They are a part of yoga, not the whole of it. Okay, so yoga is not the rope trick, gymnastics like that. It's not a physical exercise. It's not. It is the sole aim of yoga is not to make the body flexible. It is different. Okay, it is one part in yoga. Yoga does not require blind faith. Like it is not a religion. It is not a belief system. Yoga is not limited to any caste, religion, sex, race, etc. Okay, it is universal in nature. So also some people say yoga for men only, and yoga not for householders, like that. And it is not yoga for miraculous powers, like Patanjali says in Vibhuti Pada. So we get powers. It is only for powers, like that people used to say. And metaphysical in perception, yoga as exercise therapy. But actually, these are all the misconceptions of yoga. It is not true. Then aim and objectives of yoga. Okay, the goal of yoga. What is the goal of yoga? Anyone have any idea? What is the goal of yoga? It is in the screen also. To attain self-realization. Self-realization? Yes. Yeah. Anything else? To attain moksha or liberation.
monks are liberation. So you think all the people are coming for that only? It's the way of life, ma'am. மேம் Yeah. எல்லாருமே தமிழுங்க மேம். ஒருத்தர் மட்டும் ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க. ஓகே ஓகே சார், ஓகே சார். அதனாலதான் இங்க கொஞ்சம் டபுள் ரெண்டுலயுமே எடுத்துட்டு இருக்கேன் நானு. ஓகே மேம். ஓகே தானே சார்? இல்ல தமிழ்ல சொல்லணுமா? எல்லாருக்கும் ஓகே? தமிழ்லயும் சொல்லுங்க, இங்கிலீஷ்லயும் கலந்து சொல்லுங்க மேம். ஓகே ஓகே சார். Okay, the goal of yoga according to Patanjali. Okay, because we have short time, I just press the topics. Then finally, if you have any doubts, we will discuss. Okay, so we have only 2 days to complete this unit. If we still have any questions, clarifications, we can extend the class. Okay, so please follow பண்ணுங்க class. ஏதாவது டவுட்னா லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, the goal of yoga. Okay, so as we already discussed, it is not about becoming flexible or strong or physical healthy or learning to relax. The goal of yoga, it is different. So according to Patanjali, it is for to become aware of or one with the true self. So what is our true self? Tada drashtuvu swarupe avasthanam. So Patanjali says in the third sutra, what is our true nature? So what does that mean? Tada drashtuvu swarupe avasthanam. Stabilizing ourselves in our true nature. That is blissful state. So we should always be in blissful state, right? If it is the true nature means. ஸோ இதுதான் நம்மளுடைய நேச்சர் ஆஃப் செல்ஃப் அப்படின்னும் போது நம்ம ஏன் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த சூத்திரால சொல்லுவாரு. பட் இங்க என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட் அட்டைன் பண்றதுதான் நம்ம யோகாவோட கோல். அவர் கோல் மேபி டிஃப்ரெண்ட். நம்ம யோகாக்கு எப்படி வந்தோம், நம்ம எப்படி வந்தோம்ன்றது டசன்ட் மேட்டர். திஸ் மைட் நாட் பி யுவர் கோல் அண்ட் தட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் த கோல் ஆஃப் யோகா இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ to find out our true nature and be aware of our true nature always. So எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டா, by calming down our mind and by restraining all our thoughts, modifications of our mind, the vrittis. இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்து அமைதியாகிறோம் அப்படின்றத பொறுத்து we can understand our true nature. அதுதான் aim of goal as per Patanjali. ஸோ அது என்ன ஸ்டேட் அப்படின்றது தேர்ட் சூத்ரால வருது. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டேட்ல இல்லை அப்படின்றதுனால we are affected by our own thoughts. நம்மளுடைய விருத்திஸ்னு சொல்லக்கூடிய அந்த தாட்ஸ் நம்மள அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் கோல்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் அக்கார்டிங் டு பதஞ்சலி, டு அட்டைன் பெர்ஃபெக்ஷன். ஸோ யோகா இஸ் ஆல்சோ எ டூல் ஃபார் செல்ஃப் டெவலப்மெண்ட். யோகா நம்ம வந்துட்டாலே we can also improve ourselves. Okay. So physical in all aspects, physical, mental and spiritual, emotional, in all the aspects it will we can improve ourselves like anything if we do really yoga. Okay, then introduction to Vedas and Upanishads. Okay, what is mean by Veda? Okay, Veda, it is derived from the root word vid. Vid means to know. To know what? To know the God. And to be nu solluvaanga. To be one with God. Also to obtain salvation. So நம்ம அந்த salvation state அடையணும். We should unite with the state, the God state. அதான் அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா வித் நாலேஜ் அப்படின்றதுக்கும் மீனிங்கா சொல்றாங்க. ஸோ வேதாஸ் அப்படின்றது இட் இஸ் கிளாசிக்கல், இட் இஸ் ட்ரெடிஷ்னல். இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஓகே, அண்ட் ஆல்சோ இட் இஸ் செட் பை காட் டைரக்ட்லி. இட் இஸ் நாட் ரிட்டன் பை எனி மேன்கைண்ட். ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் மகாபாரதா, கிருஷ்ண த்வைபாயன வியாசா,
இந்த வியாசர் அப்படின்றவர் வந்து இந்த வேதாஸ 4 வேதாஸா டிவைட் பண்ணாரு. அதான் வந்து ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படின்ற 4 வேதாஸ். ஸோ வேதாவோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அபௌருஷேய அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் நாட் த ஒர்க் ஆஃப் எனி மேன், இட்ஸ் நாட் ரிட்டன் பை எனி மேன். தென் அனாதித்வ, தே ஹாவ் நோ பிகினிங். நித்தியத்துவ, தே ஆர் எட்டர்னலி எக்ஸிஸ்டிங், எப்பவுமே அது இருந்துட்டே தான் இருக்கு, அது யாருமே வந்து மாற்ற முடியாது. அண்ட் நோ பிகினிங். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் ஆர் ஆல் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேதாஸ். ஓகே, ஸோ இது வந்து ரிஷிஸ் ஆர் கால்ட் மந்த்ர திருஷ்டா. இது வந்து இட் இஸ் ரிவீல்டு டு ரிஷிஸ். இட் இஸ் நாட் ரிட்டன் பை ரிஷிஸ், பட் இட் இஸ் ரிவீல்டு. அதாவது அவங்களுக்கு அந்த கடவுளாலேயே வந்து இன்னர் வாய்ஸ்ல அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அதனால இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பரவித்யா அப்படின்றதுல வரும், இதுதான் வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ வேதாஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் த பிரீத் ஆஃப் காட். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ருதியில வரும். ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி வித்யாவை நம்ம பிரிப்போம். ஸோ அந்த நாலேஜ்ல வந்து it is coming under Shruti. It is directly heard by God. Then each Veda is further divided into 4 parts. So இது கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, சம்ஹிதா, இதோட சீக்வன்ஸ் சம்ஹிதா, பிராமணா, ஆரண்யகாஸ், then Upanishads. So each Veda it is divided into 4 parts. Samhita portion contains the hymns and mantras in praise of deities. So எல்லா வேதாலையுமே சம்ஹிதான்ற பார்ட்ல they discusses only the hymns and mantras. Then Brahmana portion contains the interpretation, the significance and application of the mantras. It is like commentaries for the mantras which are in Samhita part. Then Aranyakas, it speaks about the forestry, the forest rules, how to meditate. Upasana means meditation. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் மெடிடேஷன் அதெல்லாம் வந்து ஆரண்யகஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உபனிஷத்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் வேதாந்தா. வேதா பிளஸ் அந்தா, தட் மீன்ஸ் த என் பார்ட் ஆஃப் வேதா, இட் இஸ் கால்ட் உபனிஷத்ஸ். இது ஞான யோகால வருது. ஓகே, ஸோ சம்ஹிதா, பிராமணா, ஆரண்யகா இத மூணையும் வந்து கர்மகாண்டான்னு சொல்லலாம். ஆர் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டை மட்டுமே கூட கர்மயோகான்னு சொல்லுவாங்க சில இன்டர்பிரேஷன்ஸ்ல. ஸோ இட் டீல்ஸ் வித் வேரியஸ் ஆக்ஷன்ஸ் விச் வி நீட்ஸ் டு டூ இன் அவர் லைஃப். ஓகே, ஸோ எப்படி நம்ம வந்து நம்ம ஹியூமன் லைஃப்ல என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த பார்ட் தான் என்னன்னா சம்ஹிதா, பிராமணா அண்ட் அரண்யகா. உபனிஷத்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஞான யோகா. So how we can attain that supreme spiritual knowledge, அதெல்லாம் சொல்லக்கூடிய டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு வேதால இருக்க பார்ட் தான் வந்து உபனிஷத்ஸ். ஸோ ஃபார் லிபரேஷன் ஆஃப் த சோல் வி ஃபாலோ வேதாஸ், ரைட்? ஸோ அந்த வேதாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் பார்ட் தான் ஞான காண்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேரியஸ் வேஸ்ல அகைன் பிரிச்சு போட்டிருக்கோம் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப டிஸ்கஸ் பண்ண விஷயம்தான். ஸோ தேர் ஆர் டோட்டலி 2 kinds ஆஃப் வித்யாஸ். வேதிக் நாலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 டைப் ஆஃப் நாலேஜ் இருக்கு, பரவித்யா அண்ட் அபரவித்யா. இந்த பரவித்யா அப்படின்றது என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ பரவித்யான்றது வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைனலி வி வில் ரியலைஸ் அவர் செல்ஃப், த ட்ரூ நேச்சர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்னென்னலாம் படிக்கிறோமோ அது எல்லாமே அபரவித்யா. the only the experience of self realization, it is called பரவித்யா. ஓகே, சோ அபரவித்யால என்னென்னலாம் வருதுன்னா ஸ்ருதிஸ் அண்ட் ஸ்மிருதிஸ். ஸ்ருதிஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் வேதாஸ். அந்த வேதாஸ்ல 4 வேதாஸ் பார்த்தோம், கர்மகாண்டா, ஞான காண்டா. இது எல்லாமே வந்து இட் வில் கம் அண்டர் ஸ்ருதிஸ். ஸ்மிருதிஸ் அப்படின்றது இட் இஸ் மெமரி. By understanding the truth of our life, our true nature, rishis wrote many texts. அதாவது நம்ம ரிஷிஸ், முனிஸ் அவங்க எல்லாம் வந்து நமக்கு புரியுற மாதிரி
நிறைய வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஆல் த கிளாசிக்கல் டெக்ஸ்ட், பகவத்கீதா, புராணாஸ், இதிகாசாஸ், இது எல்லாமே இட் வில் கம் அண்டர் ஸ்மிருதிஸ். அதாவது ரியலி என்ன ட்ரூத்தோ அதை ஞாபகம் வச்சு அவங்களா இன்டர்பிரட் பண்ணி எழுதுனதுனால இதுக்கு பேரு ஸ்மிருதி அப்படிங்கிறாங்க. ஸ்மிருதி அப்படின்னாலே மெமரி. ஓகே, அதுக்கு கீழே வரக்கூடியது இது எல்லாமே, மீதி எல்லா சாஸ்திராஸ் எல்லாமே ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி. தென் நியாய பிரஸ்தானா அப்படிம்பாங்க. நியாய பிரஸ்தானான்றது ஒண்ணு இல்ல, இட் இஸ் லைக் சூத்ராஸ். ஓகே, பிரம்மசூத்ரா இதெல்லாமே வந்து இதுல வரும், நியாய பிரஸ்தானா அதுல. ஸோ இதுல வந்து அகைன் பிரிச்சு நம்ம போட்டிருக்கோம், அவ்வளவுதான், த சேம் திங் ஒன்லி. அண்ட் வேத அங்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்னென்ன வருது அப்படின்னா இதெல்லாமே வேதிக் கான்செப்ட்ஸ். ஸோ இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே வேதால இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், we just are going to refresh it. ஓகே, வேதங்கா அப்படின்னா the limbs of வேதா, அதாவது நம்ம வேதாஸ வந்து சேவ் பண்ணி வைக்கணும். அதோட ஃபார்ம் சேஞ்ச் ஆகவே கூடாது எப்பவுமே. அதோட ஃபோனிட்டிக்ஸ் எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படின்னும் போது அதை மெஷர் பண்றது மாதிரி ஒரு 6 கைண்ட் ஆஃப் வேதாங்காஸ் வந்து வச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்ஸா, இட் டீல்ஸ் வித் ஃபோனிட்டிக்ஸ். சந்தா, பொயட்டிக் மீட்டர். நிருக்தா, எத்திமாலஜி. ஓகே, நம்ம ஒவ்வொரு வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்ப்போம் இல்லையா, பிரிச்சு, அது எட்டிமாலஜி. தென் வியாக்கரணா, கிராமர். ஜோதிஷ், அஸ்ட்ராலஜி. கல்பசூத்ராஸ் மீன்ஸ் ரிச்சுவல்ஸ். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேதங்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நம்ம படிக்கிற எல்லாமே வந்து we should remember the same sequence. இந்த எப்படி அவங்க நம்ம எப்படி போட்டிருக்காங்களோ அதே ஆர்டர்ல படிக்கணும். அதே மாதிரி அதோட சான்ஸ்கிரிட் நேமா இருந்தா சான்ஸ்கிரிட் வித் மீனிங் அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு 7 கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூஜிசில கேட்பாங்க. லைக் சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டின் அண்ட் சீக்வன்சியல் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். தென் அந்த லாஸ்டா வந்து ஒரு ரீசன், அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துட்டு கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுல வந்து எப்படி கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஒரு டாபிக் படிச்சோம்னா நீங்களே யோசிச்சு பார்க்கணும், இதை எப்படி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. For that you should have studied the old past questions, past year questions. அதுவும் பார்த்துருந்தீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். எப்படி எல்லாம் கேட்பாங்கன்றத மைண்ட்ல வச்சு படிச்சோம்னா ஈஸி. ஓகே, தென் உபவேதா. ஸோ உபவேதா மீன்ஸ் ஒவ்வொரு வேதாக்கும் உபவேதான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. The important உபவேதாஸ் ஆர் ஹியர். ஓகே, அதர்வண வேதா, தனுர் வேதா, கந்தர்வ வேதா. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. சில்ப வேதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ மெயினா வந்து ரிக்வேதா ஹேஸ் தனுர் வேதா. ஓகே, ஸோ தனுர் வேதா என்ன டிஸ்கஸ் பண்றாங்க தனுர் வேதால அப்படின்னா, இட் டிஸ்கஸஸ் அபவுட் த மிலிட்ரி சயின்ஸ், வார் சயின்ஸ். ஓகே, போர் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அண்டர் ரிக் வேதால இருக்கு தனுர் வேதா. தென் அதர்வண வேதா. அதர்வ வேதா வந்துட்டு இந்த லாஸ்ட் ஒன். அதுல என்னென்ன வருதுன்னா ஆயுர் வேதாவும் சில்ப வேதா ஆர் ஸ்தாபத்திய வேதா. இங்க இருக்கு பாருங்க, அர்த்த சாஸ்திரா. இது வந்து பாத்தீங்கன்னா அதர்வண வேதால வருது. சோ சில்ப வேதா ஆர் ஸ்தாபத்திய வேதா எந்த நேம் வேணாலும் சொல்லுவாங்க. இதுல என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, இட் டீல்ஸ் வித் ஆர்கிடெக்சர். அதாவது அந்த எப்படி வந்து நம்ம பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் அதெல்லாம். தென் கந்தர்வ வேதா, இட் இஸ் ஃப்ரம் சாம வேதா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை பார்ப்போம். ரிக் வேதா அப்படின்றது வந்து இட் இஸ் அபவுட் ஹிம்ஸ், அதாவது எப்படி துதி பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கும். இந்த மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க சார், அதுல நீங்க பாத்துக்கலாம். எத்தனை மந்த்ராஸ் இருக்கு, அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு வேதால எத்தனை மந்த்ராஸ் இருக்கு அப்படின்ற கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப எக்ஸாக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப 10,000 நியர்லி 10,000 மந்த்ராஸ் இருக்கு ரிக் வேதால. யஜுர் வேதால 1000 2000 அப்படி இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிக்வேதா அப்படின்ற எடுத்துட்டோம்னா இட் டீல்ஸ் வித் ஹிம்ஸ், ஒன்லி ஹிம்ஸ். அந்த ஹிம்ஸ் டு
ஹிம்ஸ் இன் த பிரைஸ் ஆஃப் டிவினிட்டி, எப்படி நம்ம கடவுளை வந்து துதி பாடல்கள் மூலமாக அடைகிறது அப்படின்றத சொல்றதுதான் ரிக்வேதா. யஜூர் வேதான்றது வந்து இட் இஸ் நாலேஜ் ஆஃப் சாக்ரிஃபைஸ், யாகங்கள், எப்படி யாகங்கள்லாம் பண்ணி கடவுளை அடையணும் அப்படின்றத சொல்லக்கூடியது யஜூர் வேதா. தென் சாம வேதா, இட் இஸ் த நாலேஜ் ஆஃப் சான்ஸ், எப்படி வந்து மியூசிக் மூலமா சாண்ட் பண்ணி கடவுளை அடையலாம் அப்படின்ற இந்த வழிமுறைகளை சொல்லக்கூடியது. தென் அதர்வன வேதா, இட் இஸ் நாலேஜ் ஆஃப் கோட்ஸ் ஃபார் எவ்ரிடே லைஃப், அதாவது தாந்திரிக் மந்த்ராஸ் யந்த்ராஸ் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வரக்கூடியது அதர்வா. ஆனா பொதுவா வந்து ஃபார் யாகங்கள் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடியது என்னன்னா யஜூர் வேதால இருந்து தான் வரும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்லோகாஸ் ஃபார் டெய்லி யூஸ். ஓகே, ஸோ இதோட உபவேதா எந்தெந்த வேதாக்கு கீழே எது இருக்குன்னு பாத்துக்கோங்க. இங்க வந்து ரிக்வேதால என்ன வரும்னா தனுர்வேதா, இது கொஞ்சம் மாத்தி போட்டிருக்காங்க. ரிக்வேதால தனுர்வேதா வரும், யஜூருக்கு இல்ல. சாம வேதால கந்தர்வ வேதா, அதர்வன வேதாக்கு 2 இருக்கு, ஆயுர்வேதா அண்ட் ஸ்தாபத்திய வேதா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இப்ப பார்த்தோம் வேதாங்காஸ். இதோட மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். வியாக்கரணா, சிக்ஷா, ஜோதிஷா, நிருக்தா, சந்தா, கல்பசூத்ரா. ஓகே, ஸோ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கு. இது உபனிஷத்தோட இருக்கு. அதாவது நம்ம படிச்சோம் இல்லையா, ஒவ்வொரு வேதாலையும் 4 பார்ட்ஸ் இருக்கு, சமீதாஸ், பிராமணாஸ், அரண்யகாஸ், உபனிஷத்ஸ். ஸோ இந்த உபனிஷத்துன்னு வரும்போது என்னென்ன உபனிஷத்துலாம் ஒவ்வொரு வேதால இருக்கு, ஆனா நமக்கு வந்து மெயினா 10 உபனிஷத், பிரின்சிபல் உபனிஷத்ஸ் அப்படின்னு சொன்னா 10 இருக்கு. ஸோ அந்த 10 உபனிஷத்ஸ் எந்தெந்த வேதாஸ்க்கு கீழே வருது அப்படின்றது இந்த டீட்டெயில்ஸ் இங்க இருக்கு. லேட்டர் we will see. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உபனிஷத்னா என்ன அப்படின்னு பாருங்க. உப பிளஸ் நீ பிளஸ் சத், உபனிஷத். ஸோ சிட்டிங் வெரி நியர் டு எ டீச்சர் டிவோட்டட்லி. உப அப்படின்றது நியர், ஸோ சிட்டிங் நியர், வெரி நியர் டு எ டீச்சர் டிவோட்டட்லி, அதான் வந்து உபனிஷத். மோஸ்ட்லி இந்த உபனிஷத்துலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா குரு சிஷ்யருக்கு சொல்லப்பட்ட அந்த உபதேசங்கள். ஒரு சீடர்கள் இருக்கும்போது அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு குரு பதில் சொல்ற மாதிரி, அல்லது கான்வர்சேஷன் பிட்வீன் முனிஸ், ரிஷிஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நம்ம யக்னவாக்கியா அப்படின்றவர் அவரோட ஒய்ஃபோட நடந்த கான்வர்சேஷன் அப்படின்ற மாதிரி வரும் உபநிஷத்ஸ். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி கான்வர்சேஷனா இருக்கும். எதுக்கு கதைகளும் வரும், இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா புரிதலுக்காக. அதாவது ஞானா இட் இஸ் நத்திங் பட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரைட் வே, த திங்ஸ் ரைட் வே. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஞானம் அப்படின்றது. அதை வந்து பல உவமை கதைகள் மூலமாகவும் பல ஒரு தற்செயலா ஸ்டூடெண்ட் அண்ட் குருக்கும் நடந்த உரையாடல்கள் மூலமாகவும் புரிய வைக்கக்கூடியதுதான் உபனிஷத். ஸோ இது கம்ப்ளீட்லி இட் இஸ் கம்மிங் அண்டர் ஞான யோகா. ஓகே, so the knowledge of guru is transformed to the student, okay, but in such a way that through some stories or some real incidents they will share it. So நமக்கு வந்து more than 200 உபனிஷத்ஸ் இருக்கு. இருந்தாலும் மெயினா வந்து பார்த்தோம்னா பிரின்சிபல் உபனிஷத்ஸ் அப்படின்றது 10. அதுல முக்கிய உபனிஷத் அப்படின்றது 108. அதுலயும் பிரின்சிபல் உபனிஷத் அப்படின்றது 10ன்னு சொல்றாங்க. ஓகே, so now the relation between 4 divisions and 4 ashramas. அதாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கெங்கயோ இருக்குன்னு நினைக்க வேண்டாம், இது எல்லாமே வேதாஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ ஆசிரம தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிந்து தர்மம் வந்து பாத்தீங்கன்னா சனாதன தர்மம் எப்பவுமே இருக்கக்கூடியது. அந்த அப்போடு செய்ய அப்படிலாம் சொல்லுவோம், சில வேர்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். தென் ஆசிரமம் அப்படின்றது வந்து they are relating it with the Vedas parts also. Okay, there are 4 kinds of ashramas. ஒரு ஹியூமன் வந்து அவங்க லைஃப்ல இந்த 4 ashramas கலந்துதான் போக முடியும். So first one is brahmacharya. இது வந்து student till the age 24. Then grihastha, householder till 48. இத 15 கூட சொல்லுவாங்க. Then vanaprastha is till 72 or 75.
Sannyasa after 72 means renunciation. வானப்பிரஸ்தா அப்படின்றது வந்து காட்டுக்கு போய் தவம் பண்றதுன்னு அந்த மாதிரி சொல்றாங்க. பட் இட் மீன்ஸ் த ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் த கரண்ட் லைஃப். அதாவது இப்போ நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே they have some age criteria for retirement, like for 58 years, 60 years, 55 years அப்படிலாம் ஒவ்வொரு இதுலயும் இருக்கு. ஆனா இந்த லைஃப்ல இருந்து ரிட்டையர் ஆகுறதுக்கு மட்டும் ஏஜ் எங்கேயுமே சொல்லல, வேதாஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 50 years we should take retirement from our this current life அப்படிங்கிறாங்க. this is not அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு போய் மெடிடேஷன் பண்ணாங்க. இப்ப நம்ம அப்படி போக தேவையில்லை. பட் மைண்ட்ஃபுல்லி we can have the detachment towards the world, material life. அதுல இருந்து நம்மளை டிட்டாச் பண்ணி we could concentrate and focus to the spiritual path. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஆரண்யக அப்படின்ற அந்த பார்ட்டோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அதே மாதிரி சம்ஹிதா, பிராமணா, இந்த 4 பார்ட்ஸும் வந்து 4 ஆசிரம தர்மா அப்படின்றதோட ரிலேட் பண்றாங்க ஃப்ரம் வேதாஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுதான் அது உபனிஷத்ஸ். இது உங்க செகண்ட் யூனிட்லயும் வரும். யூ வில் ஸ்டடி இன் டீடைல். தென் மகாவாக்கியாஸ். ஸோ திஸ் இஸ் 4 மகாவாக்கியாஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு வேதா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய லைஃப் டைம் வந்து பத்தாது எல்லா வேதாசையும் படிக்கிறது. எல்லாமே சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸா இருக்கு. அல்ல ரிக்வேதால மட்டும் 10,000 ஸ்லோகாஸ் இருக்கு. அப்படின்றப்ப திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அதுக்கு பதிலா ஈவன் வி கேன் ஸ்டடி தீஸ் 4 வாக்கியாஸ். இட் இஸ் கிவன் பை ஆதி சங்கராச்சாரியா. What he has done is he studied all the things from Vedas. So he took a particular word, essence of one Veda. We can say the essence of one Veda in one word, like Prajnanam Brahmam. Okay. So இது வந்து ஒவ்வொரு வேதால இருந்து ஒன்னொன்னு எடுத்திருக்காங்க. அதுல போட்டிருக்கோம் பாருங்க முன்னாடி. பிரஜானம் பிரம்மா அப்படின்றது வந்து ரிக் வேதால இருக்கு இந்த இந்த வாக்கியம். அதே மாதிரி யஜூர் வேதால அகம் பிரம்மாஸ்மி, சாம வேதால தத்துவமசி, தென் அதர்வண வேதால அயம் ஆத்மம் பிரம்மா. ஸோ இது எல்லாமே வந்து த எசன்ஸ் ஆஃப் ரிக்வேதா அப்படின்னு சொல்லணும்னா அது இதை பத்தி தான், அந்த ஹோல் ரிக்வேதா வந்து இதை பத்தி தான் பேசுது அப்படின்னு சொல்லலாம். அதோட மீனிங் பாருங்க. பிரஜானம் பிரம்மா அப்படின்றது வந்து கான்சியஸ்னஸ் இஸ் பிரம்மன். அதாவது இது சைத்தன்யா, கான்சியஸ்னஸ் ஆர் செல்ஃப் அப்படின்னு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வி கால் திஸ் கான்சியஸ்னஸ். ஆத்மா, சோல் அப்படின்லாம் சொல்றோம். ஸோ இதுதான் வந்து பிரம்மன், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியம் தான் பிரஞானம் பிரம்மம். இட் இஸ் ஃப்ரம் ஐத்ரேய உபனிஷத். ஓகே, ஃப்ரம் ரிக்வேதா ஐத்ரேய உபனிஷத். தென் ஐயம் ஆத்மா பிரம்மன். திஸ் செல்ஃப் இஸ் பிரம்மன். செல்ஃப் இஸ் பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது மாண்டூக்கிய உபனிஷத். இங்க மெயினா நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னா இதை ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு இந்த வாக்கியா இட் இஸ் ஃப்ரம் விச் வேதா அண்ட் விச் உபனிஷத். ஒவ்வொரு வேதாலையும் உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்துக்குள்ள எந்த இடத்துல எந்த உபனிஷத்துல இந்த வாக்கியா வருது அதுவும் வந்து தெரிஞ்சுக்கணும். தென் அகம் பிரம்மாஸ்மி, அயாம் பிரம்மன். இட் இஸ் ஃப்ரம் பிருகதாரண்யக உபனிஷத். ஓகே. தத்துவமசி, ஐ ஆம் தட். ஸோ சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் இந்தியன் பிலாசபி. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்தியன் பிலாசபி அப்படின்னு எடுத்துட்டோம்னா we can say 2 major types, orthodox, heterodox. அதாவது ஆஸ்திகம், நாஸ்திகம் அப்படின்னு பிரிக்கலாம் நம்மளுடைய இந்தியன் பிலாசபியை. இதுல ஆர்த்தடாக்ஸுக்கு கீழே வர்றது என்னன்னா சத் தர்சன்ஸ். அந்த 6 தரிசனங்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். அது எல்லாம் வந்து இந்த இதுலதான் வருது ஆர்த்தடாக்ஸ்ல. அப்ப அந்த 6 தர்சனாஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸ்கூல்ஸ் ஆஃப் தர்சன்ஸ்: நியாயா, சாங்கியா, மீமாம்சா, வைசேசிகா, யோகா, வேதாந்தா.
ஸோ இது தர்சன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் விஷன், அதாவது ஒரு பெர்செப்ஷன். நம்மளுடைய இன்சைட்ல எப்படி இந்த ரியாலிட்டியை பார்க்கலாம், இன்சைட் இன்டு ரியாலிட்டி, நம்ம எப்படி நம்ம பெர்சீவ் பண்றோம் இந்த யூனிவர்ஸ அப்படின்றத வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபியும் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தர்சனா அப்படின்னாலே நம்ம பாக்குறது இல்லையா, ஒரு தரிசனம் அப்படின்றது. அப்போ ஒவ்வொரு இதுலயும் they are explaining it in different way, like in நியாயா அண்ட் வைசேசிகா, அணு கொள்கை அப்படின்றது அந்த அட்டாமிக் தியரி அதெல்லாம் வருது. நியாயால வந்து லாஜிக்கலி they explain, லைக் தர்க்க ரீதியான்னு சொல்லுவோம் இல்லையா. தென் சாங்கியா, we all know that சாங்கியா by கபிலர். ஸோ இது வந்து தியரி ஆஃப் யோகா அந்த மாதிரி இருக்கும் சாங்கியா. அதே கருத்து வந்ததுதான் யோகா பை பதஞ்சலி மகர்ஷி. ஸோ இட் இஸ் த ப்ராக்டிக்கல் ஆஃப் சாங்கியா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து சேம் இதுதான் சொல்லுவாங்க. தென் மீமாம்சா, இதுல வந்து பூர்வ மீமாம்சா அந்த உத்தர மீமாம்சா அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வ மீமாம்சான்றது வந்து the first 2 parts of Veda, what we discussed now, the Samhitas and Brahmanas, இது ரெண்டையும் சேர்த்து பூர்வ மீமாம்சான்னு சொல்லுவாங்க. அண்ட் the end part of Vedas, Upanishads, அத வந்து வேதாந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 6 தான் வந்து பாத்தீங்கன்னா சத் தர்சன்ஸ். இப்ப இதுல வந்து இவங்க எல்லாருமே வந்து they are accepting the Vedic concepts, அதனால இவங்க எல்லாரும் ஆர்த்தடாக்ஸ்ல வர்றாங்க. பட் ஹெட்ரோடாக்ஸ்ல வந்து they are not accepting Vedas. அவங்க யாருன்னா சார்வாக்கா, புத்திசம், ஜைனிசம் அண்ட் அஜீவிகா அப்படின்றாங்க. பட் மெயினா இவங்க 3 தான், சீக்கியம் இதெல்லாம். ஸோ இதுல நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம லேட்டரா பார்ப்போம். ஸோ சட் தர்சன்ஸ் அப்படின்றது வந்து இதுதான். அது யார் எழுதுனாங்கன்னு கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங்ல வரலாம். யார் எழுதுனாங்க, அப்ராக்சிமேட்டா என்ன டைம் பீரியட், எக்ஸாக்ட்லி வி டோன்ட் நோ வாட்ஸ் த ரைட் டைம் when the நியாயா கேம், when வைசேசிகா கேம், அதெல்லாம் எக்ஸாக்டா நமக்கு தெரியாது. பட் நம்மளுடைய ரெஃபரன்சஸ் வச்சு சொல்லியிருக்காங்க, எந்த இதுக்கு அடுத்து எது வந்திருக்கு அப்படின்றத பொறுத்து அவங்க வந்து கொஞ்சம் டைம் பீரியட் அப்ராக்சிமேட்டா கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன டீல் பண்ணுது அப்படின்னு பாருங்க. நியாயா இட் இஸ் அக்வயரிங் நாலேஜ், வைசேசிகா டீல்ஸ் வித் ஆட்டம் மேட்டர், சாங்கியா டீல்ஸ் வித் கான்சியஸ்னஸ் அண்ட் மேட்டர், அந்த 25 தத்துவாஸ் அதுல வரும். யோகா வந்து இட் இஸ் பை மகர்ஷி பதஞ்சலி. அண்ட் பூர்வா மீமாம்சா, தர்மா டியூட்டி அண்ட் ஆக்ஷன்ஸ் டு டூ. தென் வேதாந்தா இட் இஸ் கோல் ஆஃப் வேதாஸ். ஸோ த எண்ட் பார்ட் ஆஃப் வேதா இட் இஸ் கோல் ஆஃப் வேதா, இட் இஸ் ஞான யோகா. ஓகே, ஸோ இட் இஸ் பை பாத்ராயணா. இந்த யார் யார் எழுதுனாங்க, யார் யார் இதை கம்பைல் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நியாயா பை கௌதமா, வைசேசிகா பை கனாத் முனி, சாங்கியா பை கபிலர், யோகா பை பதஞ்சலி, பூர்வ மீமாம்சா பை ஜெய்மினி அண்ட் வேதாந்தா பை பாதராயணர். ஓகே, ஸோ அகைன் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் கீழே நம்ம இப்போ படிச்சது. இதுல வந்து இந்த கீழே இருக்க டீட்டெயில்ஸ் வந்து கேட்கலாம். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யோகா பதஞ்சலி யோக சூத்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அடுத்த கிளாஸ்ல படிப்போம். அதுல வந்து விருத்திஸோட டைப்ஸ் சொல்லுவாங்க, என்ன கைண்ட் ஆஃப் விருத்திஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பிரமாணா அப்படின்றது வரும். பிரமாணா மீன்ஸ் த ரைட் நாலேஜ், ஹவ் வி ஆர் perceiving the things, in what ways we are understanding the things அப்படின்றது. அப்ப இந்த பிரமாணால 3 இருக்கு பதஞ்சலியை பொறுத்த வரைக்கும். பிரத்யக்ஷ, அனுமான, ஆகமா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பதஞ்சலி யாராவது யோகசூத்ரா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 3 வகையா நம்ம வந்து நாலேஜை வந்து தெரிஞ்சுக்கிறோம், வெளியில இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டோட்டலா வந்து அங்க ஒரு 6 கைண்ட் ஆஃப் வேஸ் இருக்கு எப்படி நாலேஜை கெயின் பண்றோம்னு சொல்லிட்டு. அது யார் யாரு எந்தெந்த ஸ்கூல் ஆஃப் பிலாசபி எவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எதை பேஸ் பண்ணி அவங்க அதை பேசுறாங்க அப்படின்றதுதான் இங்க வந்து சொல்றாங்க. அதாவது பிரமாணம் அப்படின்னா how many பிரமாணாஸ் ஆர் அக்செப்டட் பை நியாயா அப்படின்னா 4. அது என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அந்த இதுல இருக்கும் பாருங்க, பிரத்யக்ஷ, அனுமான, ஆகமா அப்படின்றது. இதை நம்ம டீட்டெயில்டா இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம்.
அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் வருது. ஒரு யூனிட் லாஜிக்கல் ரீசனிங்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்டா ஒரு டாபிக் பிரத்யக்ஷ, அனுமான, ஆகமா அண்ட் உபமானா. ஸோ நியாயா அக்செப்ட்ஸ் தீஸ் 4 பிரமாணாஸ். என்னென்ன ஸ்கூல் ஆஃப் பிலாசபி எவ்வளோ பிரமாணாஸ் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நம்ம சொல்லணும். இதுல போட்டிருக்க மாதிரி வைசேசிகா அக்செப்ட்ஸ் only 2 பிரமாணாஸ். அந்த மாதிரி யோகா வந்து 3. பாத்தீங்கன்னா யோகா அண்ட் சாங்கியா வந்து போத் அக்செப்ட்ஸ் only 3 பிரமாணாஸ். பிரத்யக்ஷா அப்படின்றது வந்து நம்ம கண்களால பார்க்கக்கூடியது. கண்ணு, நம்மளுடைய ஐம்புலன்களால என்னென்ன திங்ஸ் டைரக்டா பாக்குறோமோ, டைரக்டா தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பேரு பிரத்யக்ஷா. அனுமானா அப்படின்றது வந்து இன்ஃபரன்ஸ், அனுமானமா சொல்றது. தீ இருந்தா, புகை இருந்தா தீ கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி ஆகமா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் த்ரூ ரெஃபரன்ஸ். நம்மளுடைய வேதிக்ல வேதாஸ்ல இருக்கு, அதனால நாங்களும் இதை ஃபாலோ பண்றோம், வேதால இருந்தா நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகமா. ஸோ அந்த மாதிரி 3 திங்ஸை வந்து பிரமாணாஸை வந்து யோகான் சாங்கியா அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இது இல்லாம உபமானா அப்படின்னு நியாயால பண்றாங்க. அதுக்கு பேரு கம்பேரிசன். ஸோ கம்பேர் பண்றது திங்ஸை வந்து, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஃபாரின் போயிருக்காங்க, அங்க ஒரு புது அனிமல் பாக்குறாங்க. ஸோ பார்த்துட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க, நான் ஒரு புது வகையான ஒரு அனிமல் பார்த்தேன், அது வந்து இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதை காமிக்கல, அவருக்கு காமிக்காமையே சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதே மாதிரி அனிமல் இங்க என்ன இருக்கோ அதை காமிச்சு இந்த மாதிரிதான் இருந்துச்சு, அதுக்கும் வந்து இந்த மாடு மாதிரி அதுக்கும் 4 கால் இருந்துச்சு இப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்ப இது வந்து த்ரூ கம்பேரிசன் we are getting a new knowledge by knowing the known, அதாவது known to unknown அப்படின்றது தான் வந்து உபமானம், by comparing 2 things. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜைமினி, அதே மாதிரி இந்த மீமாம்சா வந்து அக்செப்டிங் என்னென்னு பார்த்துக்கோங்க. வேதாந்தா, அதாவது இந்த 6 திங்ஸையும் அக்செப்ட் பண்றது என்னன்னா வேதாந்தா தான். டோட்டலி 6 பிரமாணாஸ் ஆர் தேர். ஸோ இந்த இது வந்து ஃப்ரம் வேதா. வேதாந்தா அக்செப்ட்ஸ் ஆல் தி 6 பிரமாணாஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டா ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் இருக்கு, திரும்பியும் நமக்கு வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ஓகே. அண்ட் சார்வாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாஸ்திகம் பிலாசபி பாத்தீங்கன்னா தே அக்செப்ட்ஸ் ஒன்லி பிரத்யக்ஷா. ஓகே. ஸோ என்னெல்லாம் அந்த வேர்ல்ட்ல பாக்குறாங்களோ அது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. தே டோன்ட் டிஸ்கஸ் சோல் கான்செப்ட், கர்மா தியரி எதுவுமே கிடையாது. தே அக்செப்ட்ஸ் ஒன்லி வாட் தே see in direct. ஸோ என்ஜாய் த லைஃப், அவ்வளவுதான். ஸோ இந்த நிமிஷம் மட்டும்தான் உண்மை அப்படின்றத வந்துட்டு சொல்லக்கூடியதான் சார்வாக்கா அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிலாசபியும் என்ன சொல்றாங்க, என்ன பேஸா வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, பிரஸ்தானத்ரயி. பிரஸ்தானத்ரயி அப்படின்றது வந்து the sources of authority. த்ரேயின்னா 3. ஓகே, the 3 sources of authority. இப்போ ஒரு வேதிக் ஸ்டூடெண்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நான் வேதா படிச்சுட்டேன்னு சொன்னாங்கன்னா they should know all these 3 text, classical text. அதாவது உபனிஷத் எல்லாம் படிச்சிருக்கணும், பகவத்கீதா, தென் பிரம்மசூத்ராஸ் ஆர் வேதாந்த சூத்ரா. ஸோ இந்த 3 சேர்ந்ததுதான் பிரஸ்தானத்ரயி அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 டெக்ஸ்ட் தான் சேர்த்து இந்த பேர் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ எதுக்கு அடுத்து எது வந்துச்சுன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இது அகைன் த சேம் திங். அண்ட் கமெண்ட்ரிஸ் ஃபார் பிரம்மசூத்ரா. பிரம்மசூத்ரா அப்படின்றது வந்து இந்த வேதாந்தாவோட இதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரம்மசூத்ராஸுக்கும் நமக்கு புரியல அப்படின்றதுனால அதுக்கு நிறைய கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த அத்வைதா பிலாசபி அந்த இதெல்லாம் நம்ம படிப்போம் இல்லையா, அத்வைதா பிலாசபி இதெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து எழுதின கமெண்ட்ரிஸ் தான் இது. எதோட கமெண்ட்ரிஸ் அப்படின்னா பிரம்மசூத்ராவோட கமெண்ட்ரி. ஓகே. ஸோ பிரம்மசூத்ரா இட் இஸ் ரிட்டன் பை பாதராயனர் ஆர் வியாசர்னு சொல்றாங்க.
அதுல வந்து 555 சூத்ராஸ் தான் இருக்கு, லைக் யோக சூத்ரா. ஓகே, இது வந்து நியாய பிரஸ்தானம். நியாயம்னாலே லாஜிக். ஸோ இதை வந்து நியாய பிரஸ்தானம் ஆர் வேதாந்த சூத்ரா ஆர் பிரம்ம சூத்ரான்னு சொல்றோம். ஸோ இதுக்கு ஏன் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படின்னா, இது படிச்ச உடனே புரியாது. அதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கமெண்ட்ரிஸ் எழுதியிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க 3 பேர். அவங்க ஆதி சங்கராச்சாரியா. அவர் எழுதின அந்த கமெண்ட்ரிக்கு வந்து அவர் அத்வைதா பிலாசபின்னு சொல்றாரு. ஓகே, சோ அந்த பாஸ்யா பேரு வந்து இங்க போட்டிருக்கோம், சரீரக பாஸ்யா. இது ஏன் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எக்ஸாம்ல வந்து மேக்ஸ் ஃபாலோயிங்ல கேட்கலாம், இந்த பாஸ்யா எழுதினவங்க யாரு, இது என்ன பிலாசபி, அத்வைதாவா, துவைதாவா, சுத்த அத்வைதாவா அப்படின்றத கேட்கலாம். ஸோ அதனால இது அப்படியே வந்து நம்ம படிக்கணும். இவங்க யாரு, என்ன பிலாசபி, அந்த பாஸ்யா பேர் என்ன. ஓகே, நீங்க பார்த்தாலே புரியும். ஸோ we'll go to the next. So the important 3 philosophies are Advaita, Vishistadvaita, Dvaita. இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது Dvaita அப்படின்னா 2 டியூவல், ரைட்டா? ஸோ அத்வைதா அப்படின்னா நான் டியூவல். ஸோ இது வந்து என்னன்னா, நம்ம என்ன பிலாசபில நம்ம அந்த அவங்க கொண்டு போறாங்க, ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ த பேஸ் அப்படின்றது துவைதா இஸ் கிவன் பை மதுவாச்சாரியா. ஓகே, ஸோ துவைதம் அப்படின்றது 2 கான்சியஸ்னஸ்னு ஒன்று இருக்கு, அண்ட் நம்ம பாடி அப்படின்றது பிரம்மன் அப்படின்றது தனி. ஸோ இங்க வந்து 2 இருக்குன்னு சொல்றாங்க. அதே இது வந்து அத்வைதால எல்லாமே ஒண்ணுதான் சொல்றாங்க. பிரம்மன் ஒன் அண்ட் த சேம், யூனிட்டி இன் ஆல் ரியாலிட்டிஸ். ஸோ செல்ஃப், ஆத்மன், பிரம்மன் இது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்றதுதான். அப்படி நம்ம ஒன்னாவே பாக்குறது. ஸோ அதுதான் வந்து அத்வைத பிலாசபி. விசிஷ்டாத்வைதம் அப்படின்றது வந்து we are one, ஆனா now we are two. அதாவது இந்த ஃபைனல் த்ரூ சம் ப்ராசஸ் நம்ம துவைதத்துல இருந்து அத்வைதம் போலாம் அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம 2ஆ இருக்கோம், பட் த்ரூ சம் ப்ராசஸ் we can merge with divine, merge with Brahman அப்படின்ற சொல்லக்கூடியதான் விசிஷ்டாத்வைதம். இட் இஸ் given by ராமானுஜாச்சாரியா. அண்ட் இதான் வந்து வைணவம்னு சொல்றோம். ஸோ அத்வைதம் அப்படின்னு சைவம், இது வந்து வைணவம். ஸோ இவங்க எல்லாம் வந்து பிரம்மசூத்ராக்கு எழுதின கமெண்ட்ரி தான் வந்து என்னன்னா ஒவ்வொரு பிலாசபியா உருவாச்சு. அது ஒவ்வொரு மதமா கடைசியில உருவாயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாத்துக்கலாம். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிலாசபிஸ். எனி டவுட்? எல்லாருக்கும் கோ த்ரூ பண்ண முடியுதுங்களா? ஆர் ஐ மீன் கோயிங் வெரி ஃபாஸ்ட்? That okay? Yeah, can you explain previous slide? Which one? Previous, ma'am. Advaita. Yeah, this one. Yeah, that's I explained it. Vaida philosophy, it means 2, dual. Okay, so there are 2 things in the universe, human body and the Brahman. Those are different. They are telling totally they are different entities. They எப்பவுமே அது சேர முடியாது, ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ பிரம்மன் அப்படின்றது வேற, இந்த சுப்ரீம் என்டிட்டியோட நம்ம வந்து பிரம்மனோட சேரவே முடியாது, எப்பவுமே தனித்தனியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் துவைதா கான்செப்ட். அத்வைதா கான்செப்ட் வந்து எவ்ரிதிங் இஸ் சேம், எல்லாத்தையுமே கடவுளா பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஸோ ஒரு ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டா அந்த ஆப்பிள வந்து அதான் வந்து இந்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்பிள சாப்பிட போறோம், ஆப்பிளும் நானும் வேற வேறையா இருக்கும், அதை சொல்லக்கூடியது துவைதா. அதை பார்க்கும் போதே வந்து நான் வேறதான் அப்படின்னே பார்ப்போம், எப்பவுமே சேர முடியாது. பட் அத்வைதம்ல அந்த ஆப்பிளுக்குள்ள என்ன இருக்கு, அந்த ஆப்பிளை நான் டைஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆப்பிளையும் என்னையும் பிரிக்க முடியுமா? இட் வில் பி மெர்ஜ் இன் வித்தின் மீ, பிளட்டா மாறிடும். அப்ப அந்த ஒரு நிலை இருக்குல்ல, அத முன்னாடியே பாக்குறது. அந்த ஆப்பிள்ல இருக்கிறதும் நான் தான், நானும் ஆப்பிளும் வேற வேற கிடையாது.
அது எனக்குள்ள சேர்ந்து மெர்ஜான ஒரு நிலை தான். இது என்னன்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு செல்ஃபோட ஸ்டேட் தான் அது. ஸோ இது வந்து அத்வைதம்ன்றத ஒன்னா எல்லாத்தையுமே கடவுளாவே பார்ப்பாங்க அவங்க. இப்ப ஒரு டெண்டர் கோகனட் சாப்பிட்றோம்னா அந்த தண்ணி வந்து அதோட சோர்ஸ் என்னவா இருக்கும்? அதே தண்ணி தான் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ்ல டிஃப்ரெண்டா டேஸ்டா இருக்கு. பட் அதோட சோர்ஸ் என்ன? வாட்டர் தான். ஸோ அதுக்குள்ள அதை விட இன்னும் நுணுகி பார்த்தோம்னா என்ன இருக்கு? ஆட்டம் இருக்கும். அதுக்குள்ள கடவுள் தான் இருக்காரு. ஸோ அப்ப இந்த மாதிரி அத்வைதமா எல்லாத்தையுமே ஒன்னா பாக்குறது. ஆஃப்டர் டைஜஷன் இட் வில் பி மெர்ஜ்ட் வித்தின் அஸ். ஸோ அந்த ஒரு ஸ்டேட் அத்வைதான்னு எடுத்துக்கிறோம். அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தனித்தனியா இருந்தா துவைதான்றாங்க. அந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா? ஒரு அப்ப வந்து we are part of God அப்படின்றது விசிஷ்டாத்வைதா. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். நீங்க அதை இன்டர்பிரட் பண்ணி திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்றது, அசை போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இந்த கான்செப்ட்ஸ் வந்து புரியும். Okay. You explain in English, ma'am, once. Yeah, that's what I tell you. Like, you know, if you have an apple, me and Okay. apple is different. Okay. So, Brahman and myself, it is different. So, anytime we will not merge with divine. The Dvaita concept, the Dvaita philosophy says, we ourselves and Brahman is different. We cannot merge with divine. Okay. It is like seeing apple different from me before eating it. Then Advaitam says, me and apple is not different. We are one only. Because after eating, it will merge with me. It will converted into my energy. Right? Okay. But Vishistadvaita says, through some process, we are going to merge with divine. We are not the one and same now. Okay? We are part of God only. Right? So these three philosophies are important, and these are all the commentaries written by different rishis for Brahma Sutras. Okay? Next thing is Purusartha. Okay, it means the chief aims, goals of human life. So it is from Prana also. Dharma, Artha, Kama, Moksha. Okay, Dharma, we all know, as per natural law. Any doubt? No, ma'am. Oh. So as per natural law, the Dharma means the right is actions what we do. என்ன பண்ணணும், என்ன ஆக்ஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தர்மா. பட் அது எதுபடி இருக்கணும்? நேச்சுரல் லா படி, நாட் வித் செல்ஃபிஷ்னஸ். தென் அர்த்த மீன்ஸ் த மெட்டீரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும், வாட் எவர் த திங்ஸ் வி நீட் டு ஹேவ் பொசஸ் வித் அஸ். அத மாதிரி நம்ம சேர்க்கிறோம் இல்லையா? ஒரு வீடு வேணும், கார் வேணும், நமக்கு அந்த ஸ்டேட்டஸ், ஒவ்வொருத்தரோட ஸ்டேட்டஸை பொறுத்தும் நமக்கு இவ்வளவு வேணும்னு நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதை சேர்க்கறது அர்த்த. காமன், இட் மீன்ஸ் த சென்சுவல் பிளஸர்ஸ், லைக் புலன் இன்பங்கள் எல்லாமே வந்து அதுவும் ஒரு பேசிக் நீடு. அதை அனுபவிக்காகதான் நிறைய பேர் வந்து இருக்காங்க. பட் அது மட்டுமே லைஃப் கிடையாது. இந்த தர்ம, இந்த அர்த்த, காம அப்படின்றது இதே சீக்வன்ஸ்ல தான் படிக்கணும். எப்ப வந்து அர்த்த காம அப்படின்றத வந்து தர்மிக் வேலை நம்ம அமைச்சுக்கிறோமோ, when we experience our life through dharma, following dharma, then we naturally will go into moksha. Okay, so இது வந்து everyone in the life we should follow these 4 things. நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து தர்மா ஃபாலோ பண்ணோம்னா மோக்ஷா போயிடுவோம். ஸோ இது வந்து இதே சீக்வன்ஸ்ல பாத்துக்கோங்க, தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா. ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு கிளாஸ் shall we discuss tomorrow remaining things? குணசேகரன் சார், சார் சொல்லுங்க சார். ஓகே, அவங்க நம்ம டைம் க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். நாளைக்கு இதனுடைய கண்டினியூஷன்ஸ் போகட்டும். மேடம் வணக்கம் மேடம். மேடம்
நல்லா இருக்கீங்களா சார்? ஓகே. இன்றைய இணைப்பிலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கு. அதனால குணசேகரன் சார் சொல்லிட்டேன். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இன்றைய இணைப்பிலே நம்மளுடைய இந்த யோகா நெட் பேப்பரினுடைய முதல் பகுதி, இதை புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் தொடர்ச்சியாக வருகின்ற பிற பாடங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே வகுப்பிலே நமக்கு மிக சிறப்பாகவே, அதாவது இன்றைய வகுப்பு மட்டுமல்ல, எப்பொழுதுமே இந்த ஏசிசி சார்பாகவும் சரி, ஆரோக்கிய ஆனந்த யோகா சார்பாகவும் நாம் நடத்துகின்ற பல்வேறு வகுப்புகளிலே ஆலியார் உள்ளிட்ட பல இடங்களிலே மிக சிறப்பாக மாணவர்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை, அதாவது தேர்வினுடைய வெற்றி பெறுவதற்கான பல்வேறு யுக்திகளை அவர்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் அப்டேட் பண்றாங்க. இன்னைக்கு பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் ஸ்லைடுக்கும் இப்ப இருக்கக்கூடிய பிபிடிக்கும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது, ஏன்னா இதுல கலந்துக்கிட்டவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க, ஒரு 5 மெம்பர்ஸ் பழைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்பப்ப அவங்க வந்து அப்டேட் பண்ணி மிக சிறப்பாக ஒவ்வொரு முறையும் அந்த அவர்கள் எடுக்கக்கூடிய பகுதிகளிலே மிக சிறப்பாக நேர்த்தியோடு மாணவர்கள் தேர்விலே சந்திப்பதற்கான வினாக்களினுடைய அடிப்படையிலே அவர்கள் நமக்கு சிறப்பாகவே பாடம் எடுத்துக் கொடுக்கிறார்கள். எனவே இன்றைய கருத்தாளர் அவர்களை மீண்டும் வணங்கி வாழ்த்தி தொடர்ச்சியாக இவருடைய வகுப்பு நாளை நாம் அமைத்துக் கொள்வோம். அதனுடைய அறிவிப்புகள் அனைத்துமே உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களிலே பகிரப்படும். எனவே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து இணைத்து வழங்கி கொண்டிருக்கின்ற குணசேகரன் காகித தம்பதியினர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றோம். அதே போல் இன்றைய வகுப்பிலே கடந்த முதல் பேப்பரிலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 32 நபர்கள் இணைந்திருந்தார்கள். தற்போது ஒரு 22 நபர்கள் இப்பொழுது புதிதாக இந்த வகுப்பிலே இணைந்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இந்த ஆண்டு தேர்விலே வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறையருள் எப்பொழுதுமே உங்களுக்கு துணை இருக்கும் என்று கூறி இன்றைய வகுப்பினுடைய பின்னூட்டத்தை பதிவு செய்துவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி மேடம், நீங்க ரிலீவ் ஆகிக்கலாம் மேடம். ஓகே மேடம், மிக்க தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். குணசேகரன் சார், வேற எதுவும் அறிவிப்பு இருக்கா? தேங்க்யூ மேம். சார் அறிவிப்புகள் எது இருந்தா சொல்லுங்க சார். வேற அறிவிப்பு நாளைக்கு இதே போல 8:15 ஸ்டார்ட் பண்ணிடலாங்க சார். முடிஞ்ச வரைக்கும் மாணவர்கள் வந்து ரிசோர்ஸ் பர்சன் வர்றதுக்கு முன்னால 8:10 உள்ள வந்துட்டா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். நீங்க டைம் பங்க்சுவாலிட்டி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா கருத்தாளர்கள் டிலே ஆகலாம், ஆனா பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிலே ஆகக்கூடாது. அவங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க உள்ள வர மாதிரி பாத்துங்க. அதான் சார், 8:10 உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த டைம் இல்ல ஏன் அப்படின்னா கருத்தாளர் வந்து முன்ன பின்ன வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டான டைத்துல உள்ள வந்தா தான் அவங்க பாடம் எடுக்கக்கூடியது அந்த தொடர்ச்சியில இருந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியும். ஏன்னா டைரக்டா புரியாது. அதனால அனைத்து பயிலக்கூடிய அனைத்து அன்பர்களும் சரியான நேரத்திலே இணையத்தில் இணைத்துக் கொண்டு இந்த வகுப்பை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கின்றோம். வேற எதுவும் அறிவிப்பு இருந்துச்சா சொல்லிருங்க சார். வேற சார், இன்னைக்கு நடந்த பிபிடி வந்து நாளைக்கு ஷேர் பண்ணிடலாம். ஷேர் பண்ணிட்டு நாளைக்கு டெஸ்ட் வந்து எந்த டைமுங்கிறது நம்ம செகண்ட் பேப்பருக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தொடர்ந்து கொண்டு போய்க்கலாம் சார்.